ஓம் சக்தி சக்தியில என்னுடைய நண்பர் விவேகானந்தன் ஈரோடு மாவட்டம் நெஞ்சிப்பேட்டையில் இருக்கிறாருங்க. அவர் வந்துங்க அமெரிக்காவில் ஒரு 6-7 வருஷம் இருந்தார். ஐடி ஃபீல்டில் இருந்தார். நல்லா சம்பாரிச்சார். அப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு இந்தியாவுக்கு வந்தார். அவரை மறுபடியும் அந்த கம்பெனிக்காரரு அண்ணன் அதிகப்படியான சம்பளம் கொடுக்குற வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் அம்மாட்ட கேட்டதுக்கு அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவருடைய நண்பர் ஒருத்தர் அதே மாதிரி நிலையில் உள்ளவர். அவர் மறுபடியும் கூப்பிடங்காட்டி அவர் அம்மா பக்தர் தான். ஆனால் அவர் அம்மாவை கேட்டதுக்கு அம்மா அவரையும் வேண்டான்னு தான் சொன்னாங்க. போக வேண்டாம், இங்கேயாருன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த கம்பெனிக்கார் மேலும் அதிகமான சம்பளம் கொடுக்குற வாங்கன்னு கூப்பிடங்காட்டி இவர் ஆசைப்பட்டு அம்மாவை கேட்காமலே அமெரிக்கா போயிட்டாருங்க. போனவர் ஒரே வாரத்தில் திரும்பி வந்துட்டாருங்க. எப்படி போனமா திரும்பி வந்தாருங்க. அங்கே நடந்த கலாட்டாவில் இவரை போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம விவேகானந்தன் கதை என்னங்க, இங்கே இருக்காருங்களா? இவர் போயிருந்தாலும் இவருக்கு அந்த கதை இல்லையா? ஆனால் இவர் அம்மா பேச்ச கேட்டு போகாமல் இருந்துக்கிட்டாரு. இருந்தாலும் அந்த உயிர் பயம், உயிர் கண்டம் 3 தடவை இவருக்கு இங்கேயும் வந்ததுங்க. அதெல்லாம் அவர் சொன்னார் நேற்று என்கிட்ட. அதையெல்லாம் உங்க வரிசையா சொல்றோம் சக்தியில. இவர் இவர் தோட்டத்துல இவருக்கு ஒரு ஆசை, நாட்டு மாடு வாங்கி கட்டணும் அப்படி சொல்லி. அந்த வகையில அந்தியூர் சந்தையில போய் ஒரு நாட்டு மாடு வாங்கிட்டு வந்து கட்டினார். அவங்க அப்பா தான் வாங்கிட்டு வந்து கட்டினார். அதுல என்ன அப்படின்னாங்க, அந்த சந்தையில அந்த மாட்டை ஏமாத்தி கொடுத்துட்டாங்க. அந்த மாடு இடிக்கிற மாடு. ஆனா அதுக்கு கண்ணுக்கு மருந்து ஊத்தி அது மாயமாயின்னு தெரியாம பண்ணி போட்டாங்க. அதனால இவங்க எல்லாம் போய் இப்போ வாங்கும் பொழுது அது சாதுவா இருந்திருக்குது. இவங்க கட்டுத்தாள் கட்டினவனால 3 நாள் 4 நாள் கழிச்ச பின்னால அந்த மருந்தினுடைய வீரியம் குறைஞ்சதுனால அது கண்ணு நல்லா தெரிஞ்சோடனேயுமே யார் புதுசா பக்கத்தா போனாலும் அவங்க இடிக்க ஆரம்பிக்குது. கொம்புட்டு ஒரே தூக்கும், அவ்வளவுதான், குடல் கொண்டாமல வெளியே வந்துடும். அந்த மாதிரி நல்லா பயங்கரமா இடிக்குது. இந்த நிலையில இது உங்களுக்கு தெரியல. இவர் போய் அது பக்கத்தால ஏதோ இடிக்க வரேன் கேட்டு கொஞ்சம் மிரட்டிட்டு தள்ளி வந்திருக்காரு. இவர் கொஞ்சம் தள்ளிக்கிறாரு. அது டப்புன்னு இவர் மிரட்டும் பொழுது பயந்து பின்வாங்கின மாதிரி இருந்த மாடு இவர் ஒரு செகண்ட் ஏமாந்த உடனே டப்புன்னு தன்னுடைய கொம்பால இவருடைய அல்லையில குத்தி தூக்குச்சுங்களா. இவரு அம்மா கருணையினால டப்புன்னு மறுபடியும் ஒரு அடி விலையும் கேட்டி அந்த கொம்பு இவருடைய டிஷர்ட் பனியன்னு உள்ளுக்குள்ள பூந்து பனியனை பிச்சுக்கிட்டு இவர் அம்மா இவருடைய கழுத்துல டாலர் போட்டிருக்காரு. அந்த டாலருக்கு எடுத்து அத்துக்கிட்டு அதோட போயிடுச்சுங்களாமா. ஆனா இப்போ உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த மாட்டினுடைய மூக்கணாங்கயித்தை பிடிச்சிக்கிட்டாரு ஒரு கையில, இன்னொரு கையில கொம்பையும் பிடிச்சிக்கிட்டாரு. ரெண்டையும் சேர்ந்து அந்த வீரபாண்டி எடப்பம்மன்ல அந்த வெள்ளைத்தை அவங்க மாட்டை அறக்குவாருங்களே அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில மாடு கீழே விழுந்துருச்சு, இவரும் கீழே விழுந்துட்டாரு. அப்படி விழுகும் பொழுது அந்த மாட்டோட திமிழ் இவருடைய அல்லை எலும்புல பட்டுருச்சு. அப்ப அவருக்கு தெரியல, அது பட்டுச்சுங்கிறது தெரியும், அதனால என்ன பாதிப்புங்கிறது தெரியல. அது கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல வலி எடுத்துருச்சு, நெஞ்சில அல்லையில பூரா வலி எடுத்துருச்சு. அப்புறம் அதை டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணி 1 மாசம் கூட நல்லா வச்சுக்கலாமா. ஒரு கண்டத்திலும் தப்பிச்சாருங்களா. ஒரு செகண்ட் ஏமாத்திருந்தா கொம்பு வயிற்றுக்குள்ள பூந்து குடல் குண்டாமணி எல்லாம் வெளியே இழுத்துருக்குங்க. அப்புறம் அந்த மாட்டை அடுத்து 3 நாள் வித்து போட்டாங்க. அதே பாருங்க, மறுபடியும் அவர் என்ன பண்ணிக்கிறாருங்கண்ணா, இன்னொரு அம்மா அவர் நம்ம அம்மாவை வேண்டிக்கிட்டா எப்படியெல்லாம் அம்மா கருணையோட நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு பாருங்க இன்னொரு உதாரணம். அவர் நாட்டு சக்கரை தயார் பண்றாருங்க. அதுல ஆர்கானிக் முறைப்படி அவரே தோட்டத்துல கரும்பு வளர்த்தி அதை எந்த வித மருந்தெல்லாம் கெமிக்கல் சேர்த்தாம அவர் தயார் பண்றாரு. அதுல அந்த சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் இருக்குல்ல, சக்கரை கட்டி, அதை அரைக்கிறதுக்காக ஒரு மிஷின் போட்டிருக்காரு. அந்த மிஷின்ல இவர் வழக்கமா ஆட்கள் தான் செய்வாங்க. இவர் அன்னைக்கு இங்க போய் கொஞ்ச நேரம் இவர் அதை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவருடைய போதாத காலம் கை உடுக்குள் விட்டாரு. அது 2 விரல் நசுங்கி போச்சு. எவ்வளவு வேகமா கை உள்ள போச்சோ அவ்வளவு வேகமா கையுமே இவர் வெளியே எடுத்துட்டாரு. விட்டதும் தெரியாது, எடுத்ததும் தெரியாது, எல்லாமே செகண்ட்ல நடந்து போச்சு. எப்படி அவ்வளவு வேகமா அனுப்பிச்சு செயலை எடுத்தாருங்கிறது அவருக்கே தெரியல. ஆனா 2 விரல் செதஞ்சு போச்சு, ரத்தம் ஒழுகுது. அப்பதான் தெரியுது. இந்த நிலையில அவருடைய மனைவி சென்னையில் இருக்கிறாங்க.
அவங்க அம்மாவை பார்க்க வர்றாங்க. அதுக்கு வர்றதுக்கு முன்னாலும் நீங்கள் மருவத்தூர் வந்துடுங்க, 2 பேரும் அம்மாவை பார்க்கலாம்னு கூப்பிட்றாங்க. இல்லை, நான் இந்த மாதிரி கை மிஷினில் விட்டேன், அதனால டேமேஜ் ஆகி இருக்குது, நான் ஆஸ்பத்திரி வைத்தியமெல்லாம் பண்ணிட்டு தான் வர முடியும், அதனால நீயே போயிட்டு வந்துட்டார். அப்புறம் அவங்க போய் தன்னுடைய பையனுக்காக எல்லா குடும்ப காரியங்கள்லாம் கேட்கும்போது அம்மா அதுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும்னு எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் கடைசி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்படி வீட்டுக்காரரு மிஷினில் கை விட்டாருங்க. அதான் நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன், உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டேன், ஒன்றும் பயமில்லை போ. அந்த இதுக்கு மருந்தெல்லாம் ஒன்று போட வேண்டாம், விளக்கெண்ணெயில நாட்டுக்கோழி முட்டையினுடைய வெள்ளை கருவை கலந்து, எப்படிங்க, விளக்கெண்ணெயில நாட்டுக்கோழி முட்டையினுடைய வெள்ளை கருவை மட்டும் கலந்து நன்றாக அதை அது மேல பூச சொல்லு, எல்லாம் சரியா போயிடும், வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். அதுக்குள்ள இவங்க டாக்டர்கிட்ட போயிங்க, அவர் தையலெல்லாம் போட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றவரு அதை இதையும் பண்ணி விட்டுட்டாருங்க. ஆனா அது என்ன ஆச்சுங்க, அந்த வைத்தியத்துல குணமாகலைங்க. அப்புறம் அம்மா சொன்ன முறைப்படி அந்த விளக்கெண்ணெயில நாட்டுக்கோழி முட்டைய வெள்ளைக்கருவு கலந்து அதை பூசம் காட்டிங்க, 10-15 நாளையே 100-99 உங்கு சரியா போச்சுங்களா. இன்னும் 1% தான் பாக்கி. அதை ஏன் பாக்கி, இவர் ஒழுங்கா அம்மா சொன்ன மருந்த போடலிங்க. 15 நாள் போட்டேன்னு போகுதுன்னு நிறுத்திக்கிட்டாரு. மேலும் ஒரு 4 நாள் போட்டிருந்தா 100% அது சரியாகி இயல்பான நிலைக்கு வந்திருக்குங்க. நம்ம தான் எப்பவுமே சொன்னபடி கேட்க மாட்டாங்களே, சொல் பேச்சு கேளாமை அப்படிங்கிறது அம்மா பக்தர்களுக்கு உண்டான ஒரு நோய் இல்லைங்களா. அது எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, என்ன பண்றது, முழுசா கேட்க மாட்டோம். அடுத்து பாருங்க சக்திகள, அவரு அதை கட்டுத்தரையில இன்னொரு மாடு வாங்கி வச்சிருக்காரு, நாட்டு மாடு. அது பிரசவ காலம் ஆகி போச்சு. அந்த பிரசவ காலம் கண்ணு போட முடியாம தவிக்குது. என்ன அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 5 நாளா சாப்பிடலைங்க அந்த மாடு. சென்னையா இருக்கிற மாடு சாப்பிடாம இருந்தா என்ன ஆகு, வயிற்றுக்குள்ள கண்ணு குட்டி தான் என்ன ஆகு. இவன் அந்த நேரம் பார்த்து மருவத்தூர் வரப்பட்டு வந்துட்டாரு. அம்மாட்ட வேண்டிக்கிட்டு, அம்மா நீதான் அதுக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் பண்ணி தாயுமே கண்ணையுமே பழக்க வைக்கணும்மா, நல்ல முறையில் வச்சிருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்துட்டார். இவர் மருவத்தூர் அது விழா காலம் ஒரு 3-4 நாள் தங்கிட்டாருங்க. இவர் பாட்டுங்க மருவத்தூர் அம்மாவனை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அங்க மறுபடியும் 2 நாள் கழிச்சு அந்த மாடு மறுபடியும் 2 நாள் சாப்பிடலைங்க. மொத்தம் 7 நாள் சாப்பிடாம இருந்திருக்குதுங்க. 7 நாள் முடிஞ்ச பின்னால 7வது நாள் அது சுகப்பிரசமா கண்ணுக்குட்டி போட்டுங்க, நல்ல முறையில். அப்பதுக்கு பின்னால் நல்லா தீவனம் சாப்பிடுது, தண்ணி குடிக்குது, எல்லாமே பண்ணுது. கண்ணுக்குட்டி நல்லா துள்ளி குச்சி விளையாண்டு இருக்குது. இவர் ஊருக்கு போய் பார்த்தா கட்டுத்தரையில 2மே நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்து அம்மாவுக்கு நன்றி செலுத்துறாரு. எப்படி பார்த்தீங்களா? அடுத்து பாருங்க, இவரு 2 கண்டத்தையும் தப்பிச்சாருங்களா. 3வது கண்டம் பாருங்க. போன தடவை இந்த ஆடிப்போரம் இருக்குது பாருங்க, இந்த ஆடிப்போரத்துக்கு கலந்துக்கிட்டு கார்ல வந்தாருங்க. திரும்பி போறப்ப தனியா இவர் மட்டுமே வண்டி ஓட்டிட்டு போனார். பகல்ல தான் போறாரு. அப்படி போக போக அப்படியே தூக்கம் வந்துருச்சு. டேப்பு போட்டிருக்காரு, எல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு தான் போறாரு. ஆனா ஒன்றும் முடியாம அப்படியே கண்ணை மூடிட்டாரு. கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அம்மா அப்படிய கண்ணையினால வண்டியை ஓரம் கட்டி இனிமேல் ஓட்டக்கூடாது சொல்லி ஒரு மணி நேரம் படுத்து தூங்கி போட்டு அப்புறம் எந்திரிச்சு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் போயிருக்காருங்க. அந்த தூக்கம் இதே மற்ற ஆளுகளா இருந்தா, அம்மாவை கும்பிடாம இருந்தா கண்டிப்பா அது ஆக்சிடென்ட் ஆகி பெரிய விபத்தாகிருக்குங்க. இப்படி மொத்தம் 3 தடவை அம்மா அவரை அந்த உயிர் கண்டத்திலிருந்து காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க சக்திகளை. இப்போ அதை பார்த்தீங்களா, ஒன்று இது மாடு முட்டி காப்பாற்றப்பட்டார், இன்னொன்று கார்ல இவரை டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது தனியால வண்டி கூட வேற யாருமே கிடையாது, தூக்கம் வந்துருச்சு. அது அப்படியே ஜமாளிச்சு போயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் எப்படி அம்மா கருணையினால இது மேற்கொண்டு செய்யக்கூடாதுன்னு தப்புன்னு சொல்லி ஓரங்கண்ணி எழுதி போட்டு தூங்குறாரு. அடுத்து மிஷினில் கை விட்டாது. இந்த மாதிரி மொத்தம் 3 கண்டம் இல்லைங்களா சக்தியில. அடுத்து பாருங்க, இன்னொரு குடும்பம். அந்த பையன் பிஇ முடிச்சான், சிவில் இன்ஜினியரிங். அம்மா தான் சிவில் இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க, படிச்சு முடிச்சான். படிச்சு முடிச்ச பின்னால அவனுக்கு நல்ல பிரில்லியன்ட். பெங்களூர்லேயே ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை கிடைச்சது. மாதம் 2.5 லட்சம் ரூபா சம்பளம். மாதம் ஒன்றுங்க, வருஷமும் இல்லை. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக மிகப்பெரிய சம்பளத்தை வேலை கிடைச்சிருச்சு. இல்லை போய் சேர்ந்துக்கலாம். அம்மாட்ட ஆசீர்வாதம் கேட்டால் அம்மா இல்லை அது வேண்டாம், அந்த வேலைக்கு போக வேண்டாம், அது மேற்கொண்டு படி அப்படின்ட்டாங்க. என்னோட இவ்வளவு பெரிய வேலையை அம்மா வேண்டாங்கிறாங்களே. சரி அம்மா சொன்னோடு ஏற்கனவே சொல்லி அதே மாதிரி ஐஐஎம் காலேஜில் குஜராத்தில் அந்த பையன் படிச்சுட்டு இருக்கானுங்க. இதுலேருந்து என்ன தேடி பாருங்க, உலகமே நம்மளுக்கு வர்ற மாதிரி இருந்தா கூட, உலகத்துக்கே நம்ம சர்வதியாகிற வாய்ப்பு இருந்தா கூட அம்மா வேண்டான்னு சொன்னா அதை விட்டுறோம்.
அதட்டு போட்டு நம்ம ஆசையின் காரணமா அதை எடுத்துக்கிட்டு அப்படின்னா அதனால ஏதோ கண்டிப்பா பிரச்சனைகள் வருது. அம்மா ஏன் வேண்டாம் சொல்றாங்க, அது ஏதோ காரண காரியம் இருக்குது, அதனாலதான் அம்மா அதை வேண்டாங்கிறாங்க. அது உடனே அந்த குடும்பமும் அந்த பையனை ஏத்துக்கிட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மனநிலை நம்மளுக்கு வரவணும் சக்தி இல்லை. அதுக்காகத்தான் நான் சொன்னேன். ஓம் சக்தி.